குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 4 நியூவாக படிச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 85 மார்க்ஸ் வந்து இலக்கணம். ஸோ நம்ம வந்து அதிகமான கவனத்தை இலக்கணம் மேலே செலுத்தி படித்தா மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இலக்கணம் என்ன, வேர்ச்சொல். இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, ஒரு சொல்லை கொடுத்துட்டு அதை வினைமுற்றாக மாற்றுகன்னு இருக்கலாம், அல்லது ஒரு சொல்லை கொடுத்துட்டு அதை வினை எச்சமாக மாற்றுக, ஒரு சொல்லை கொடுத்துட்டு வினையாளனையும் பெயராக மாற்றுங்க, அப்படி இல்லையா ஒரு சொல்ல கொடுத்துட்டு பெயரெச்சமாக மாற்றுக. அப்படி இல்லைன்னா கொஸ்டின் வந்து ஒரு வினை முற்ற கொடுத்துருவாங்க. அப்போ கேட்டான் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, கேட்டான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கேட்டான் என்பது வினைமுற்று. இதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா கேள் அப்படின்றது தான் அதோட வினைமுற்று. இப்போ வினை எச்சத்தை கொடுத்துருவாங்க. கேட்டு என்பதன் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா கேட்டு அப்படின்றது வினை எச்சம். அதை வந்து அதோட வேர்ச்சொல் என்னதுன்னா கேள். ஒரு சொல் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வேர் மாதிரி இருக்க சொல் தான் அந்த வேர்ச்சொல். அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு மரம் இருக்குன்னா அதோட வேர், அந்த வேர்லேருந்து அந்த மரம் உருவாகும். ஸோ இந்த வேர் மாதிரி இந்த ஒரு சொல் தொடங்குறதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து கேள் அப்படின்னா இந்த கேள் என்பதுதான் வேர்ச்சொல். இதிலேருந்து வரக்கூடியதான் வினைமுற்று, வினையச்சம், வினையாணையம், பெயரெச்சம். இது எல்லாமே இதிலேருந்து நம்ம மாற்றணும். எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து கேள்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து கேள் என்ற சொல்லை வினைமுற்றாக மாற்று அப்படின்னா, முற்றுனா ஒரு அந்த சொல் வந்து முற்று பெற்றிருக்கணும், அதுதான் வினைமுற்று. இப்போ கேட்டான் என்பது ஒரு சொல் வந்து முற்று பெற்றுச்சு. ஸோ கேள் என்பதன் வினைமுற்று என்னன்னு கேட்டால் கேட்டான். இப்போ கேள் என்பதன் வினை எச்சம்னா ரொம்ப சிம்பிள். ஈன்னு முடிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஊன்னு முடிஞ்சிருக்கணும். அந்த லெட்டர் லாஸ்ட் லெட்டர் வந்து ஈன்னு முடியணும், அப்படி இல்லைன்னா ஊன்ற ஒரு அந்த இதோட முடியணும். அப்போ கேள் என்பதன் வினை எச்சம் என்ன அப்படின்னா கேட்டு. இட்டு கூட்டல் ஊன்னு முடியுதா? ஸோ ஊ வந்துருச்சா? அப்போ இது வந்து என்னது வினை எச்சம். இப்படி பிரித்து பார்க்க ஒன்று ஈல முடியணும், இப்படி ஊல முடியணும். அப்படி முடிஞ்சதுன்னா அது என்னதுன்னா வினை எச்சம். இப்போ வினையாளனையும் பெயர் மாற்றுக அப்படின்னா அவர், அவன் இப்படி முடியணும். அவர், அவன், அவள் அப்படின்னு முடிஞ்சால் அது வந்து வினையாளனையும் பெயர். இப்போ கேள் என்ற சொல்லை வினையாளனையும் பெயராக மாற்றுக அப்படின்னா கேட்டவன், அவன் வந்திருக்கா? அப்போ கேட்டவன், இதுதான் அதோட வினையாளனையும் பெயர். இப்போ கேள் என்பதன் பெயரெச்சம். அதே மாதிரி பெயரெச்சம் ஈஸி. லாஸ்டோட இது வந்து அந்த ஆ அப்படின்றதோட இதோட முடியணும். கேட்ட இட்டு கூட்டல் ஆ அப்படின்னு ஆள முடியுதா? ஸோ இதுதான் வந்து பெயரெச்சம். ஓகே, சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் லாஸ்ட் வர பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். உடுக்கை என்பதன் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா உடு அப்படின்ற சொல்லில் தான் உடுக்கை அப்படின்றது தோன்றியிருக்கும். ஸோ அதோட உடுக்கைன்ற சொல்லோட வேர்ச்சொல் அப்படி வேற இருக்கிறது எது? உடு. சுட்டினானோட வேர்ச்சொல் எதுனா சுட்டின்னு வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது, சுட்டி அப்படின்னு வரக்கூடாது, சுட்டுல இருந்தால் அந்த சுட்டினான்றது வரும். இப்போ பேசினானோட வேர்ச்சொல் என்ன? பேசு. அமர்ந்தானோட வேர்ச்சொல் என்ன? அமர். வந்தாள்னா வந்து அப்படின்னு சில பேர் போட்டுருவாங்க, அப்படி போடக்கூடாது. வந்தாள்னா அதோட வேர்ச்சொல்லாக இருக்கிற வர சொல்கிறோம், வா அப்படின்னு. ஸோ வந்தாள்னா வா. நின்றானோட வேர்ச்சொல் என்ன? நெல். கண்டோட வேர்ச்சொல் என்ன? கான். பாடியோட வேர்ச்சொல் என்ன? பாடு. நாடினானோட வேர்ச்சொல் என்ன? நாடு. சென்றானோட வேர்ச்சொல் என்ன? செல். சரிந்தானோட வேர்ச்சொல் சரி. வென்றானோட வேர்ச்சொல் வெல். கண்டானோட வேர்ச்சொல் கான். அங்கே கண்டுன்னு பார்த்தோம், கண்டோட வேர்ச்சொல்லும் கான் தான். இங்கே கண்டான் என்பதை பார்க்குறோம், கண்டானோட வேர்ச்சொல்லும் கான் தான். நோக்கியோட வேர்ச்சொல் என்னதுன்னா, நம்ம நூறு போட்டக்கூடாது, நோக்கு. அது வந்து ஒரு வாக்கியமாக இருக்கணும். நோக்கியோட வேர்ச்சொல் என்ன? நோக்கு. எய்துவரோட வேர்ச்சொல் என்ன? எய்து. ஆடினாளோட வேர்ச்சொல் என்ன? ஆடு. ஆடின்னு வரக்கூடாது, ஆடினாளோட வேர்ச்சொல் ஆடு. பாடினாளோட வேர்ச்சொல் பாடு. நட்ட என்பதன் வேர்ச்சொல் நடு. அறிந்தானோட வேர்ச்சொல் அறி. தேடினானோட வேர்ச்சொல் தேடு. வரைந்தானோட வேர்ச்சொல் வரை. தீர்த்தானோட வேர்ச்சொல் தீர். ஓடினானோட வேர்ச்சொல் ஓடு. தருகின்றாளோட வேர்ச்சொல் தா. தருன்னு போட்டக்கூடாது, தருகின்றாளோட வேர்ச்சொல் என்ன? தா.
அடுத்து பாருங்கள், உரசுதல். உரசுதலோட வேர்ச்சொல் வந்து உரசு. கற்றவர். கற்றவரோட வேர்ச்சொல் கள். தந்தான். தந்தானோட வேர்ச்சொல் தா. உண்டான். உண்டானோட வேர்ச்சொல் உன். கேட்ட. கேட்டோடைய வேர்ச்சொல் வந்து கேள். போற்றி. போற்றியோட வேர்ச்சொல் பாருங்கள் போற்று. போற்றியோட வேர்ச்சொல் போற்று. கற்றால் கள். பருகினாலோட வேர்ச்சொல் பருகு. நடந்தான். நடந்தானோட வேர்ச்சொல் நட. வந்தோய். வந்தோயோட வேர்ச்சொல் வா. இப்போ தொழிற்பெயராக மாற்றுக. இப்போ உன் என்பதன் தொழிற்பெயர் என்ன? தொழிற்பெயர்னால் ஒன்று அம்மில் இருக்கணும், இல்லை அப்படின்னா தள், அப்படி இல்லைன்னா கை. இப்படி வந்தால் இந்த 3 வந்து அம், தள், கை இப்படி வந்தால் இது வந்து தொழிற்பெயர். இப்போ உன் என்பதன் தொழிற்பெயர் என்னன்னா உண்ணல். தேர் என்பதன் தொழிற்பெயர் தேர்தல். தள் வந்திருக்கா. வா என்பதன் தொழிற்பெயர் வருதல். நகு என்பதன் தொழிற்பெயர் நகுதல். உரு என்பதன் தொழிற்பெயர் உறுத்தல். பெரு என்பதன் தொழிற்பெயர் பெறுதல். பேய் என்பதன் தொழிற்பெயர் பெய்தல். மகிழ் என்பதன் தொழிற்பெயர், இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மகிழ் என்பதன் தொழிற்பெயர் மகிழ்ச்சி. மகிழ் என்பதன் தொழிற்பெயர் மகிழ்ச்சி. அதே மாதிரி ஆள் என்பதன் தொழிற்பெயர் ஆட்சி. ஆள் என்பதன் தொழிற்பெயர் ஆட்சி. ஆடு என்பதன் தொழிற்பெயர் ஆட்டம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆடு என்பதன் தொழிற்பெயர் ஆட்டம். அடுத்து இப்போ வந்து ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு இதை வந்து வினைமுற்றாக மாற்றுக. இப்போ அறி என்பதன் வினைமுற்று என்ன அப்படின்னா அறிந்தான். கள் என்று சொல்லின் வினைமுற்று கற்றான். நடு என்று சொல்லின் வினைமுற்று நட்டான். நடி என்ற சொல்லின் வினைமுற்று நடித்தான். கேள் என்பதன் சொல்லின் வினைமுற்று கேட்டான். நட என்பது சொல்லின் வினைமுற்று நடந்தான். நில் என்ற சொல்லின் வினைமுற்று நின்றான். செல் என்ற சொல்லின் வினைமுற்று சென்றான். வாழ் என்ற சொல்லின் வினைமுற்று வாழ்ந்தாள். கூடு என்ற சொல்லின் வினைமுற்று கூடினான். விடு என்ற சொல்லின் வினைமுற்று விட்டான். பாருங்க, இப்போ சாவுடைய சா என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் என்னன்னு கேட்காங்க. சா என்ற சொல்லின் வினையாளனையும் பெயரை சா என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னா செத்தவன். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. சா என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் செத்தவன். சா என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் செத்தவன். துறை என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் துறவோர். துறவோர். துறை என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் துறவோர். கொள் என்ற சொல்லின் வினை எச்சம் கொண்டு. இந்த வினை எச்சம்னாவே ஊ அல்லது ஈல முடிஞ்சிருக்கணும். ஊ இல்லைன்னா ஈல முடியணும். ஊ அப்படி இல்லைன்னா ஈ. அப்போ வினை எச்சம்னா கொண்டு ஊல முடிஞ்சிருக்கா. அப்போ மொழி. மொழி எதிர்மறை வினைமுற்று என்ன கேட்டிருக்காங்க. அப்போ மொழிந்திலன். திலன் எதிர்மறைனா இளன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கணும். மொழிந்திலன். பூன் என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் பூண்டார். தா என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் தந்தவன். கேள் என்ற சொல்லின் வினையாளனின் பெயர் கேட்டவன். வெல் வினையாளனின் பெயர் வென்றவன். எல்லாருக்கும் புரிஞ்சதா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறது 6th to 10th இருக்க நியூ புக்கில் இருக்க வேர்ச்சொல் படி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வேர்ச்சொல்லேருந்து 4 to 5 கொஸ்டின்ஸ் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. திரும்ப திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் தேர்வில் வெற்றி பெற முடியும். Thank you for